பஹாங் புக்கானில் முகமூடி அணிந்து கையில் கத்தியோடு வீடு புகுந்த திருடர்களில் ஒருவன் 4 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதால் ஓர் இல்லத்தரசி தனது வாழ்க்கையின் பயங்கரமான தருணங்களை எதிர்கொண்டார். வியாழக்கிழமை இரவு 11:50 மணியளவில் ஃபெல்டா சீனி தீமோர் பகுதியில் அக்கொள்ளை நிகழ்ந்தது. 2 பிள்ளைகள் மற்றும் மாமியாருடன் தூங்கிக் கொண்டிருந்த 26 வயது அப்பெண் வரவேற்பறையில் ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்தார். அங்கு சென்று பார்த்தபோது 4 முகமூடி கொள்ளையர்கள் இருந்ததால் அவர் பயத்தில் அலறினார். உடனடியாக வரவேற்பறையில் தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளில் ஒருவனை பிடித்து இழுத்த ஒரு கொள்ளையன் அச்சிறுமியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினான். சத்தம் போட்டால் மகனை கொன்று விடுவேன் என அவன் மிரட்ட மற்ற மூவரும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை தேடினர். கடைசியில் வீட்டில் இருந்தவர்களை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு தங்கச்சங்கிலி, வளையல் மற்றும் 2 கைபேசிகளுடன் சமையலறை கதவு வழியாக அந்த வெளிநாட்டு கும்பல் கம்பி நீட்டியது. அவற்றின் மொத்த மதிப்பு 12,000 ரிங்கிட் என புக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது சைடி மட்சேன் கூறினார். எனினும் அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. சம்பவத்தின் போது முன்பக்க கதவில் பாதுகாப்பு கிரில்கள் எதுவும் இல்லை. அது பூட்டப்படவில்லை. வீட்டில் சிசிடிவி கேமராக்களும் இல்லை என போலீஸ் கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.